தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வைத்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் சுதர்சனம் இல்ல திருமண விழா சென்னை திருவேற்காட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்து சீனிவாசன் சங்கீதா தம்பதிக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், கடந்த 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில்தான் சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். திராவிட கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறிய பாமக, அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் அந்த கட்சி திராவிட கட்சி இல்லை என்பதை நிரூபித்து விட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வைத்துள்ள சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் மு க ஸ்டாலின் சாடினார். ஒரு குறிப்பிட்ட தலைவர் அவர்கள் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக சொல்லி வந்தது, கொள்கை ரீதியாக சொல்லி வந்தது, திராவிட இயக்கத்தோடு என்றைக்கு நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம், திராவிட சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய இடத்தில் என்றைக்கு நாங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நல்லதல்ல, நம்மிடத்தில் அவர்கள் கூட்டு வைக்கல. ஆக அதிமுகவோடு இன்றைக்கு அவர்கள் கூட்டு வைத்திருக்கிற காரணத்தால் அந்த அதிமுக என்பது திராவிட இயக்கம் இல்லை என்பதை அவர்கள் நாட்டுக்கு வெளிப்படையாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான நிலை. அதுவே நமக்கு உள்ளபடிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது அந்த கட்சி என்ன சொன்னது என்று சொன்னால், ஒரு கொள்கை ரீதியாக 3 முழக்கத்தை வச்சாங்க. முக்கியமான முழக்கம், தமிழ்நாடு முழுவதும் போஸ்ட் அடிச்சு விட்டாங்க, பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்தாங்க, தொலைக்காட்சிகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த விளம்பரம் தான் வந்துச்சு. என்ன விளம்பரம்னா, இது வெளிநாட்டில் ஒரு தலைவர் போட்ட அந்த விளம்பரத்தை காப்பி அடிச்சு அந்த விளம்பரத்தை போட்டாங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு 3 வாசகம் போட்டாங்க. அது அப்போ இப்ப இந்த தேர்தல் அதை மாற்றி போடணும். எப்படின்னா, மாற்றம், ஏன் மாற்றம், அன்புமணி இல்லை, நல்லா கவனிங்க, மாற்றம், ஏன் மாற்றம், சூட்கேஸ் மணி, இப்படி போட வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு நாட்டுக்கு வந்திருக்கு. ஆக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக, ஒரு தேச விரோத கூட்டணியாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் விரோத கூட்டணியாக. சென்னையில் கட்டிட அனுமதி அளிப்பதற்காக அமெரிக்க மென்பொருள் நிறுவனத்திடம் அதிமுக அரசு 26 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ள விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தினார். சிபிஐ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திமுக நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் கடல் தாண்டி புகழ்கொடை நாட்டியவர்கள் உண்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி கடல் தாண்டி புகழ்கடல, கடல் தாண்டி ஊழல் செய்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்தியாவினுடைய பணத்தை தான் கொள்ளையடிச்சிருந்தாங்க பார்த்தா, இப்போ வெளிநாட்டுகளுக்கு கரன்சி நோட்டுகளையும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது அமெரிக்கா நீதிமன்றத்திலேயே இது பதிவாகியிருக்கு, வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க அந்த கம்பெனி நிறுவனத்தை சார்ந்தவர்கள். ஆக இப்படி லஞ்சம் கொடுத்தது தவறு என்று சொல்லி அமெரிக்க அரசு அவர்களுக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இது அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் பிரச்சனையாகி வழக்கு பண்ணிட்டு இருக்கு. அங்கு வாக்குமூலமே வழங்கப்பட்டிருக்கு. அதிகாரிகளுக்கு நாங்கள் இந்தியாவுடைய மதிப்பு 76 கோடி, அமெரிக்காவுடைய டாலர் 8,40,000 கொடுத்திருக்கிறோம் என்று வாக்குமூலமே கொடுத்திருக்கிறாங்க. ஆக அந்த கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆக அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னா அதிகாரிகள் வாங்கியிருக்காங்கன்னு செய்தி வருது. ஆக அனுமதி வாங்குறாங்கன்னா வெறும் அதிகாரியை கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது. அதிகாரி பரிந்துரை செஞ்சு அதற்கு பிறகு அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கையெழுத்து போடணும். அதற்கு பிறகு கடைசியாக முதலமைச்சர் கையெழுத்து போடணும். ஆக முதலமைச்சரும் கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னா, அமைச்சர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா, ஆக எல்லாருக்கும் இந்த லஞ்சம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிலையை பற்றி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்
அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பரசன் அவர்கள் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிடத்தில் இது முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் மனு நேற்றைக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு 5-6 நாட்கள் பார்ப்போம். ஒரு வார காலத்திற்குள்ளாக முறையாக விசாரணை நடைபெறவில்லை என்று சொன்னால் உறுதியோடு சொல்லுகிறேன், இதை நீதிமன்றம் வரை சென்று குற்றவாளியை நாட்டிற்கு அடையாளம் காட்டுகிற அந்த சூழ்நிலை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கும்.